ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 5 பல்லு பூண்டு, 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகங்க. இது எல்லாத்தையுமே வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். இது தவிர முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை தான். 2 கைப்பிடி அளவுக்கு அதையுமே நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம். 2 தக்காளி, 1 வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சம் புளியை ஊற வச்சுருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பருப்பு வகைகள், அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து லேசாக பொன் வறுவலாக வரும்பொழுது நம்ம மிளகு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம் இதெல்லாம் சேர்த்து லேசாக வறுத்துக்கணும். சிம்மிலே வச்சு வருங்க. கோல்டன் கலரில் தான் ஆகணும், தீயக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம நல்லா அலசி ட்ரையாக எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை பூச்சி இல்லாமல் நல்ல இலைகளாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல சூப்பராக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அது நம்ம கடாயில் இப்படி பண்ணும் பொழுது சத்தம் கேட்கணும், ட்ரை இலை சத்தம் கேட்கணும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு இது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியில் எடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எதில் வதக்கணுமோ அந்த கடாயிலேயே திட்டமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஆஸ் யூஷுவல் தாளிப்பு சேர்ப்போம் பார்த்திங்களா, அதே ப்ரொசீஜர் தான். அந்த மாதிரி சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் எதுக்கு சேர்க்குறோன்னா அதில் மருத்துவ குணங்களும் ஜாஸ்தி, டேஸ்ட்டும் நல்லா கொடுக்குன்றதுக்காக தான் சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் பொரிஞ்சு வந்திருக்கு. நான் சுத்தமான செக்கு நல்லெண்ணெயில் தான் இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் நல்ல வீடே மணக்கிற அளவுக்கு இந்த குழம்பு இருந்தது. அடுத்ததான் நம்ம கொஞ்சம் தக்காளியை அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் இல்லையா, மிச்ச தக்காளியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த தக்காளியை சேர்த்துட்டு வீட்டில் நம்ம யூஸ்வலாக அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த அரைச்ச கலவையில் மிளகு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ மிளகாத்தூள் ஓரளவுக்கு வதங்கி வர நேரத்தில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை கலவை, இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திட்டமாக தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கிற குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்ப்பேன். அது எனக்கு அது ஒரு பழக்கம் குழம்பு வைக்கும் பொழுது. அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்ல கொதி நல்ல மணமாக இருக்கும் வீடே. அந்த டைமில் தான் நம்ம புளியை சேர்த்துருக்கோம். புளி சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த வாடை அடங்குற அளவுக்கு கொதிச்சதுன்னா போதும். சூப்பரான நம்மளுக்கு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம் வடித்து இந்த கருவேப்பிலை குழம்பு அந்த தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்து ஊற்றிக்கிட்டு ஒரே ஒரு மிளகு முட்டை ஆம்லேட் வச்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹேர் க்ரோத்துக்கு, அதே மாதிரி அயனுக்கு எல்லாத்துக்குமே இந்த கருவேப்பிலைன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எந்த சமையல் செய்தாலும் குழந்தைங்க அதை தூக்கி போட்டுருவாங்க இல்லையா, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.